ஒரு முறைன்னு ஒரு சேப்பங்கிழங்க வறுவல் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நல்லா ஊறட்டும். வரவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம். கடுகு வெடிக்காதுன்னா நம்ம இதில் நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம கொட்டி தண்ணியெலாம் ஊற்றாமல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அப்பப்போ எடுத்து வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முறுமுறுன்னு கரண்ட் வேறு போயிடுச்சு. பாருங்க எப்படி முறுமுறுன்னு கீழே பிடிக்காமல் வந்திருக்குன்னு. இதெல்லாம் நம்ம அரிசி மாவு, சோள மாவு அதெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. சாதாரணமாக வறுத்தாலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நான் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா கொதித்த சாம்பார் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து சாதத்தில், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் முக்கியமானது சின்ன வெங்காயம். நிறைய சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதில் சாம்பார் வைக்கணும். கட்டி